வணக்கம். கேபி ஹெல்த் கேர் சேனல். தோல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களை பற்றி அறியலாம். சூரிய ஒளியிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் ஆகும். இவை தோலில் உள்ள டிஎன்ஏவை சேதப்படுத்துகிறது. சூரிய ஒளியிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் தோல் செல்களின் டிஎன்ஏவை சேதம் ஏற்பட்டு அசாதாரண செல்களின் வளர்ச்சியை தூண்டுதல் ஆகும். வெளுத்த நிறம் கொண்ட சருமம் உள்ளவர்கள் தோல் புற்றுநோய் வர ஆபத்து அதிகம். அதிக மச்சம் இருப்பவர்கள் தோல் புற்றுநோய் வர வாய்ப்பு உள்ளது. நீண்ட காலமாக ஆறாத புண்கள் தோல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். வயது கூடும்போது தோல் புற்றுநோய் வரக்கூடும். பல நோய் எதிர்ப்பு சக்தி தணிப்பு மருந்துகளை பயன்படுத்துபவர்களுக்கு தோல் புற்றுநோய் வரும் ஆபத்து அதிகரிக்கும். குளோரின் அதிக நேரம் இருப்பது உடல் வெப்பமாக இருக்கும்போது தோல் புற்றுநோய் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. அயனியக்க கதிர்களால் தோல் செல்களை சேதப்பட்டு ஏற்படும் தோல் புற்றுநோய் வரலாம். காற்று மற்றும் நீர் மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளால் தோல் புற்றுநோய்க்கு ஒரு காரணமாக இருக்கிறது. தோல் புற்றுநோயின் 7 அறிகுறிகள். 1. புதிய வளர்ச்சி, மச்சம், புண் அல்லது கரடு முரடான இணைப்புகள் போன்ற தோல் வளர்ச்சி. 2. மச்சத்தில் ஏற்படும் மாற்றங்கள், ஏற்கனவே உள்ள மச்சம் பெரிதாக மாறுதல் அல்லது நிறம் மாறுதல், வடிவம் மாறுதல். 3. ஆறாத புண்கள், ஆறினாலும் மீண்டும் வரும் ஒரு காயம் அல்லது புண்கள் ஏற்படும். தோலில் அரிப்பு, தோலின் வளர்ச்சியை சுற்றி அரிப்பு ஏற்படும். 4. தோலின் வளர்ச்சியை சுற்றி வலி அதிகமாக ஏற்படும். 5. தோலின் நிற மாற்றங்கள் அதிகமாக ஏற்படலாம். 6. உங்கள் முகம், காது அல்லது கழுத்தில் முத்து அல்லது மெழுகு போன்ற கட்டிகள் ஏற்படும். 7. புண்கள் மேலடுக்கு போல் இருக்கும், நடுவில் பள்ளமாக இருக்கும் அல்லது அடிக்கடி இரத்தம் வரும் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். உணவு முறைகள். பழங்கள், காய்கறிகள், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றம் நிறைந்துள்ள இவை உடலின் புற்றுநோயின் பாதுகாக்க உதவுகிறது. முழு தானியங்கள். ஓட்ஸ், பிரவுன் ரைஸ், சோளம், கம்பு, கிட்னி பீன்ஸ், பருப்பு போன்ற முழு தானியங்கள் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கின்றன. மீன்கள். மீனில் உணவில் விட்டமின் டி மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. இவை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. கொட்டைகள். பாதாம், வேர்க்கடலை, வால்நட்ஸ் போன்ற கொட்டைகள் மார்பக புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயை குறைக்க உதவுகிறது. பருப்பு வகைகள். பருப்பு, பட்டாணி, கொண்டக்கடலை, பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். பச்சை தேயிலையில் உள்ள பாலிபினால் தோல் புற்றுநோயை தடுக்க உதவுகிறது. நெல்லிக்காய் மற்றும் துளசி தோல் புற்றுநோயில் இருந்து குறைக்க மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. தவிர்க்க வேண்டிய உணவுகள். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக கொழுப்புள்ள உணவுகள், மட்டன், பன்றி இறைச்சி, சாக்லேட் போன்றவை தவிர்க்க வேண்டும். அதிக சர்க்கரை கொண்ட உணவுகள், இனிப்பு மற்றும் குளிர்பானங்கள், புகையிலை மற்றும் மது ஆகியவற்றை புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கலாம். சிகிச்சை முறைகளை பற்றி அறியலாம். அறுவை சிகிச்சை. புற்றுநோய் திசுக்களை அகற்ற இது பயன்படுத்தப்படுகிறது. கதிர்வீச்சு சிகிச்சை. புற்றுநோய் செல்களை கொல்ல அல்லது அவற்றின் வளர்ச்சியை தடுக்க அதிக ஆற்றலை கொண்டு எக்ஸ்ரே கதிர்களை பயன்படுத்தப்படுகிறது. ஹீமோதெரபி. புற்றுநோய் செல்களை கொல்ல மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது. உயிரியல் சிகிச்சை. புற்றுநோய் எதிர்த்து போராட உதவும் மருந்துகளை பயன்படுத்தப்படுகிறது. கிரையோதெரபி. புற்றுநோய் திசுக்களை உறைய வைத்து அகற்றுதல் ஆகும். போட்டோ டைனமிக் சிகிச்சை. ஒளி உணர்வு திறன் கொண்ட மருந்துகள் தோலில் பயன்படுத்தப்பட்டு ஒளியுடன் புற்றுநோய் செல்களை அழிப்பதாகும். லேசர் அறுவை சிகிச்சை. லேசர் பயன்படுத்தி புற்றுநோய் செல்களை அகற்றுதல் ஆகும்.